PSC aspirants, welcome you all to the new course post independence. ஓகேங்களா, இது post independence ஹிஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டாக வருது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்னென்ன நடந்தது, எப்படி வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வர்றது தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் we will see the syllabus. இந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா அவன் கொடுத்துருக்கிறது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் வித்தின் த கண்ட்ரி. அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமேட்டு எப்படி எல்லா கன்சாலிடேஷன்ஸையும் பண்ணாங்க, எப்படி அந்த டெமோக்ரஸியை வந்து டெவலப் பண்ணாங்க, யாரெல்லாம் அதில் ஆக்ட் ப்ளே, யாரெல்லாம் வந்து பதவி ஏற்றாங்க, இந்த எல்லா விஷயங்களுமே வரதான். சரிங்களா, இதுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு பிபின் சந்திரா அவருடைய இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, இது வந்து ரொம்ப பெரிய புக், பல்கி புக், 552 பேஜஸ் இருக்கும். அது முடிஞ்சால் யூ கேன் ரீட் இட் அவுட். தென் ரொம்ப கன்சைஸ், ரொம்ப வந்து சிம்பிளாக லூசிடாக இருக்கிற நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் சாங்வானினுடைய நோட்ஸ் இருக்குது. அதாவது பிபின் சந்திராவை தான் ஒரு நோட்ஸாக எடுத்திருப்பார். அவரோட நோட்ஸும் நல்லா இருக்குது. இது இல்லாமல் விஷன் ஐஏஎஸ் அவங்களோட நோட்ஸும் இருக்குது ஆன்லைனில் இது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் டவுன்லோட் இட். இதுவுமே விஷன் ஐஏஎஸ்மே 48 பேஜஸ் தான் இருக்குது. நிதின் சங்வான் அபவுட் 52 பேஜஸ் இருக்குது. அதோட இன்ஃப்ளூயன்ஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ரியலி நைஸ். நான் மோஸ்ட்லி நோட்ஸ் எடுத்தது எதுலன்னு பார்த்தீங்கன்னா நிதின் சாங்வான், விஷன் ஐஏஎஸ் அண்ட் தென் வந்து அனுதீப் அப்படின்றவர் யூபிசி ரேங்க் ஹோல்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில். ஸோ அவரோட நோட்ஸ் இருந்தது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதையும் கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணேன். இதில் மோஸ்ட்லி வந்து ரொம்ப கன்சைஸாக ரொம்ப லூசிடாக தான் கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கேளுங்க, அண்ட் தென் யூ கோ அண்ட் ரீட் எனி ஒன் ஆஃப் திஸ் புக். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த நோட்ஸ் எல்லாமே நான் வந்து ரிசோர்ஸஸை படிச்சுட்டு அதில் நான் எடுத்த மேனுவல் நோட்ஸ். ஸோ அதனால் எனக்கு டெக்ஸ்ட்டாக எழுத முடியல பிபிடியில். ஸோ அதனால் அதே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, லெட் ஸ்டார்ட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன். ஓகேங்களா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947 15th ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு எப்படி கன்சாலிடேட் பண்ணுறாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் அதில் வந்து சைடிங் கொலோனியல் லீகசி அண்ட் இட்ஸ் ஃபாலோட்ஸ். அதாவது கொலோனியல் அந்த சமயம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து எப்படி இருந்தது சுச்சுவேஷன் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ தான் அதோட கண்டினியூஷன் நம்மளால் பின்னாடி பார்க்க முடியும். கொலோனியலிசம் அண்ட் கேபிட்டலிசம், காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட். பிரிட்டிஷ் நம்மளை கொலனைஸ் பண்ண பிறகு, அதாவது இந்தியாவை கொலனைஸ் பண்ண பிறகு நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் சீப் எக்ஸ்போர்ட் அண்ட் தென் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து காஸ்ட்டில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இம்போர்ட்டை கம்மியாக பண்ணி எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தியாக பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்போதுமே. இப்போ என்ன ஆகிடுச்சு, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜாஸ்தி காசு கொடுத்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணதை நம்ம ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுது. அப்போ நம்மளோட எக்கனாமி லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு ஹேண்டிகிராஃப்ட்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. த ரீசன் பீயிங், அங்கே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது பிரிட்டனில், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் ஜாஸ்தியாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிடுது. அதனால நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருது. ஏன்னா அவங்க ஈஸியாகவே கொடுத்துறாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு கைத்தறியில் 100 ரூபாய்க்கு ஒரு விஷயத்த நம்ம விற்கிறோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி விற்கிறதன் மூலமாக அவங்க வந்து 10 ரூபா 20 வரைக்கும் ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஃபோர் 1900க்கு முன்னாடி காட்டன், ஜூட்டு, டீ இதெல்லாம் தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமே 1930s வந்து சிமெண்ட், சுகர், பேப்பர் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆனாலுமே இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அன்னிவனாக தான் டெவலப் ஆனுச்சு. எந்த இடத்துல வந்து லொக்கேஷன் எந்த இடத்துல நல்லா ஃபிட்டாக இருக்கோ, எல்லா சினாரியோவுக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் லொக்கேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காத இடத்துலையும் ஒரு சில அண்டர் டெவலப்டாக இருக்க ஏரியாலாம் ரொம்பவே அண்டர் டெவலப்டாக ஆகிருச்சு. அதனால் என்ன ஆச்சு, நேஷ்னல் இன்கமோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக 8% குறைஞ்சிருச்சு. இதனால் இதோட எஃபெக்ட் எங்கேயாவது மக்களோட சேவிங்ஸில் 3% தான் ஜிஎன்பியில் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 33% வந்து ஜிஎன்பி நம்ம சேவிங்ஸ் இருக்குது. முன்னாடி அந்த சமயத்தில் when we are getting independence அப்போ 3% மட்டும்தான் இருந்தது. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு 1947 சாரி மிலிட்டரி ஸ்பெண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்போதுமே இந்தியாவில் வந்து பட்ஜெட்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இயர்லி ஒன்ஸ் வந்து தே வில் மேக் அ பட்ஜெட். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதை வந்து சொல்லுவாங்க. அதில் இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட வந்து வாங்கின அதாவது கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ரெவன்யூ இவ்வளவு, இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, அதாவது ரெவன்யூ இருக்கும் அதில், அப்புறமேட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ 50% ஆஃப் த பட்ஜெட்டை நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்? மிலிட்ரிக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு தான். இந்திய நாட்டை வேறு யாரும் கைப்பற்றாத அளவுக்கு மிலிட்டரிக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 0ல் இருந்தது, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, கரண்ட் பாலிசி கொலோனியல் அப்போ இருந்தது பார்த்திங்கன்னா கொலோனியலுக்கு தான் வந்து யார் நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருந்தது. அதுவும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது டேக்ஸ் வரி கட்டுவோம் இல்லையா? இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வரி கட்டுறோம். ஆஸ்இன் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீ பீசண்ட்டாக இருந்தாலும், நீ வந்து அக்ரிகல்ச்சர் லேபராக இருந்தாலும் சரி, நீ பல கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இந்த லிமிட்டுக்கு போணுச்சுன்னா இவ்வளோ தான் டேக்ஸ் பே அப்படின்றது இப்போ ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஆனால் நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்போ அது மாதிரி கிடையாது. பீசன்ஸ் வந்து கம்மியாகவே அவங்க ஏர்ன் பண்ணாலுமே தே வேர் பேயிங் ஹை டேக்ஸஸ். லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணுறப்பையும் கூட. அதனால் பார்க்க போனால் 50% ஆஃப் த லேண்ட் ரெவன்யூவே உங்களுக்கு எதுலேருந்து கிடச்சிதுன்னா சால்ட் டேக்ஸ்லேருந்து தான் கிடச்சிது. சால்ட்டுக்கே அப்ராக்சிமேட்டாக 16% வரலாம் அவங்க வந்து டேக்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இதனால ஏற்பட்டது தான் சால்ட் சத்தியாகிரகா. 1930ல் பண்ணாங்களே சால்ட்டு சத்தியாகிரகா. அது வந்து இந்த சால்ட்டு டேக்ஸை கம்மியாக்கணும் அப்படின்ற ஒரு நோஷனோடு தான் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அக்ரிகல்ச்சர் வந்து காமன் க்ராப்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. 70% ஆஃப் த லேண்ட் வந்து லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்தது. ரொம்ப 30% லேண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அதுக்கும் கீழே உள்ளவங்கள்ட்டலாம் இருந்தது. மோஸ்ட்லி 70% லேண்ட்லார்ட் கிட்ட தான் இருந்தது. ரைட். அப்போ என்னென்னலாம் ரெவன்யூ வருதோ மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ கோஸ் டு தி லேண்ட்லார்ட் தான். பட் பீசன்ஸ் தான் அதிக அளவு டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரைட். டிஸ்கரேஜ் இன்டர்னல் மூமெண்ட். எந்தவித மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணாலுமே, நேஷ்னல் மூமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு அக்ரெஷன் மூமெண்ட் ஆகட்டும், இவங்களோட கொலோனியலிசம் பிடிக்காமல், ஆக்கிரமிப்பு பிடிக்காமல் நம்ம எந்தவித இன்டர்னல் மூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ட்ரேடு, அதாவது குடுக்கல் வாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கலையே, இந்த ட்ரேடை மட்டும்தான் அவங்க ஜாஸ்தியாகவே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்தது தான் பெங்கால் ஃபெமைன். பெங்காலில் வந்து ஃபெமைன் வந்தது. அது வந்து 1943ல் வந்தது. அதில் 30 லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் when we are getting independence அப்போ பார்த்திங்கன்னா 7 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருந்தது, 10 மெடிக்கல் காலேஜஸ் தான் இருந்தது. அப்போது இருந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 30 இயர்ஸ். இப்போ இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இட் இஸ் கோயிங் அரவுண்ட் அப்ராக்சிமேட்லி 70 இயர்ஸ்க்கு இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அப்போ இருந்தது 30 இயர்ஸ். த ரீசன் பீயிங் அப்போ இருந்த மெடிக்கல் காலேஜோட நம்பர்ஸும் கம்மி, அது இல்லாமல் டாக்டர்ஸு இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸும் ரொம்ப வந்து கம்மி. அந்த சயின்ஸ் ரீதியாக அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களும் மிஷின்ஸ் ஆகட்டும், இல்லை இப்போ இருக்கிற மாதிரி எக்ஸ்ரே மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து அந்தளவு அப்போ கிடையவே கிடையாது. அது இல்லாமல் எந்தவித டிசீஸ் வந்தாலுமே அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதும் அப்போ ரொம்ப கம்மி. அந்த ஒரு விஷயத்தினால 30 இயர்ஸ் தான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாகவே இருந்தது. இது இல்லாமல் மீடியம், அதாவது எஜுகேஷன் செக்டரில் பார்க்க போனால் மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி வெர்னாக்குலர் மீடியமும் இப்போ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மீடியம் இருக்குது, ஆந்திராவுக்கு தெலுங்கு மீடியம் இருக்குது. ஆனால் அப்போ இருந்தது இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். ரைட். ஆனாலுமே அந்த இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலுமே கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் வந்து தரப்படலை. ஓகே. 1947ல் அடுத்து இப்போ வந்து எஜுகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டாரில் பார்க்குறப்போ 50% ஆஃப் த பியூரோக்ராட்ஸ் வந்து இந்தியன்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் பட் டாப் மோஸ்ட் பொசிஷனில், அதாவது ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நான் இண்டியன்ஸாக தான் இருந்தாங்க. இந்தியன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க தான். கீழே சின்ன சின்ன வேலைகளில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்தியன்ஸாக அரவுண்ட் வந்து 50% வந்து இந்தியன்ஸ் இருந்திருக்கிறாங்க. இதனால் ஜாஸ்தியாக என்ன ஆரம்பிச்சுன்னா கரப்ஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு, பிளாக் மார்க்கெட் இதெல்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. சிக்னிஃபிகண்ட் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இதுவுமே அப்போ இருந்தது, முக்கியத்துவமாக இருந்தது. அப்போது மாடர்ன் பிரின்சிபல், ரூல் ஆஃப் லா இதையும் வந்து பின்பற்றினாங்க. ரைட். த நெக்ஸ்ட் ஒன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம ஆக்சுவலாக செப்பரேஷன் ஆஃப்
செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் பார்ப்போம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல், லெஜிஸ்லேஷன் அப்படின்னு 3 பார்ப்போம். ரைட், இந்த 3த்தில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியலும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கம்பைன் பண்ணியே வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து 3 செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது இல்லாமல் ப்ரெஸ்ஸுக்கு வந்து அப்போ நல்லாவே மாடர்னாக தான் இருந்தது. இது இல்லாமல் முக்கியமாக இப்போ எலெக்ஷனு, ஓட்டிங் ரைட்டு, இந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ இந்த வகையில் 1919 ஒரு எலெக்ஷன் நடக்குது, 1939 ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதாவது பிஃபோர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு முன்னாடி 2 எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் ஓட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 3% இந்தியன்ஸ் வந்து ஓட் பண்ணுறாங்க 1919. 1939 15% இந்தியன்ஸ் தான் வந்து ஓட் பண்ணுறாங்க, மற்றவங்க வந்து ஓட் பண்ணல. த நெக்ஸ்ட் டாபிக், லீகசி ஆஃப் நேஷ்னல் மூமெண்ட் அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். மாஸ் அப்ரிஷியேட், அதாவது நிறைய பேர் வந்து எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா லிபர்ட்டி, டெமோக்ரஸி. இந்த லிபர்ட்டி அப்படின்றது ஃப்ரான்ஸ், அங்கேருந்து அங்கே வந்து மோஸ்ட்லி இதுக்காக பாடுபடுவாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து லிபர்ட்டி வேணும், சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்து போராட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டெமோக்ரஸி, குடியரசு, அதாவது குடிமக்களாக சேர்ந்து அவங்களில் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களே ஆட்சி ஆளணும் அப்படின்றது தான் டெமோக்ரஸி. ரைட், இதை பற்றியும் இதுவும் வந்து ரொம்பவே வேண்டி கேட்டுட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் அந்த சமயத்தில் திலகர் சொன்ன ஒரு விஷயம், லிபர்ட்டி ஆஃப் ப்ரெஸ் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் ஸ்பீச் கிவ் பர்த் டு நேஷன் அண்ட் நரிஷ் இட். அதாவது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு சுதந்திரம் இருக்கிறதும் ஒரு பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்கிறதும் இந்த 2 விஷயமும் தான் ஒரு நேஷன் வந்து உருவாக்கும், ஒரு நாட்டை உருவாக்கும், அதை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் இருந்தது தான் பப்ளிக் சேஃப்டி பில் 1928 அண்ட் ட்ரேட் டிஸ்பியூட் பில். பப்ளிக் சேஃப்டி பில் அப்படின்றது பப்ளிக் சேஃப்டி பில் 1928 அப்படின்றது நிறைய கம்யூனிஸ்ட் பீப்புளும் சோஷியலிஸ்ட் பீப்புளும் அதை சார்ந்த குரூப்ஸும் நிறையவே வந்து டிஸ்பியூட்ஸ் அப்போ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு பப்ளிக்கில் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தடுக்கணுன்ற விதமாக தான் பப்ளிக் சேஃப்டி பில், பப்ளிக்கே அவங்களால வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் புட் அ பில் 1928. அதுக்கடுத்து வந்து ட்ரேடு டிஸ்பியூட் பில்னு ஒரு பில் போட்டாங்க. அந்த ட்ரேட் டிஸ்பியூட் பில் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து எவ்வளோ வாங்குறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க, ஆனால் வந்து நீங்கள் கொலனைஸ் பண்ணி நீங்களே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறீங்க, ஆனால் நாட்டில் உள்ள மக்களுக்கு இதனால் வந்து நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடர் ரீதியாக டிஸ்பியூட் வந்து இதுக்காக வந்து ஹர்த்தல்ஸ், அதாவது ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், இந்த 2 பில்லையும் அப்போஸ் பண்ணி பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 2ம் ஒன்ஸ் வந்த பிறகு இவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து மூட் அப்செட் ஆயிடுச்சு, இவங்களாம் வந்து பொங்கி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், அதுக்கப்புறமேட்டு வந்து கேபிட்டலிஸ்ட்டும் அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க, பிர்லா, தாக்கூதாஸ் இவங்களாமும் இருந்தாங்க. நேஷ்னல் மூமெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னாக்கா 2 ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நடந்துச்சு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆனால் நேஷ்னல் இன்டகிரேஷன். அதாவது நம்ம இந்தியா நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர்னு கிடையாது, இந்தியா அப்படின்றதுக்குன்னா செவரல் கல்ச்சர்ஸ் இருக்குது. ரைட், இவங்க அவ்வளோ பேரும் இருந்தாலும் ஒரு யூனியனாக இருக்கணும் அப்படின்றதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது இல்லாமல் நேஷ்னல் இன்டகிரேஷன், இது ஒரு நேஷன் அப்படின்னு வரும்போது இன்டகிரேட் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றது நேஷ்னல் இன்டகிரேஷன். இதை 2த்தையும் ஆட் பண்ணி வர கான்செப்ட் தான் கம்போசிட் நேஷ்னல் கல்ச்சர். கம்போசிட் அப்படின்னா ஏ அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்னா அடுத்து பி அப்படின்றது இருக்கும், அடுத்து ஏ பி, இதான் வந்து கம்போசிட், ஒன்று மேலே ஒன்று கம்போசிட் பண்ணி வைக்கிறது. இந்த கம்போசிட் நேஷ்னல் கல்ச்சர், இந்திய நாட்டோட கலாச்சாரம் கம்போசிட் பண்ணி வச்சுருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு கான்செப்டாக வச்சுட்டு தான் இந்த மாதிரி நாடுன்றது இருக்கணும், வெவ்வேறையாக இருந்தாலும் எல்லாருமே வந்து கம்போசிட் ஆகி இருக்கணும் அப்படின்றதான் அந்த நேஷ்னல் மூமெண்ட்டோட ஒரு கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஐடியா ஆஃப் நேஷன் பிஃபோர் கொலோனியலிசம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போயுமே அதாவது நம்மளை கொலனைஸ் பண்ணுறதுக்கு அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி நம்மளை வந்து கொலனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே கூட நம்மளுக்கு வந்து நேஷன் அப்படின்னு நம்ம நாடு அதை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. த ரீசன் பீயிங் அப்போ வந்து நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக தான் வந்து நிறைய இருந்துச்சு. அப்போ இந்தியா அப்படின்றது ஒன்றும் கிடையவே கிடையாது, நிறைய சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாகவும் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது அப்படின்றது கூட பிரிட்டிஷ் ஒரு சில இடத்த ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, போர்ச்சுகீஸ் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, டச் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு ஐடியா என்ன நேஷன் பற்றி அப்படின்னா, பாரத் வர்ஷா அண்ட் தென் ஹிந்துஸ்தான் இப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் மாதிரி ஒன்று உருவாக்கணும், ஹிந்துஸ்தான்னு ஒன்று உருவாக்கணும், பாரத் வர்ஷா அப்படின்னு ஒன்று உருவாக்கணும், இப்படி தான் அவங்களோட நோஷன் இருந்தது.
அப்போதுமே கொலோனியல் ரூலர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா வந்து டெமோக்ரஸிக்கெலாம் வந்து ஃபிட்டே ஆகாது. ஏன்னா வந்து இங்கே நீங்கள் கல்ச்சரே வந்து கலாச்சாரமும் ஆகட்டும், இல்லை வந்து லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயுமே 1931 கராச்சி காங்கிரஸில் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பேசுவார். அங்கே அவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வேணும், எக்கனாமிக்கல் ப்ராக்ரஸ் நம்மளும் காட்டணும் அப்படின்னு சொல்லுவார். எப்போ சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் கராச்சி செஷனில், அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இருக்கும் இல்லையா, அவங்க தான் வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அதில் வந்து தெரியும் உங்களுக்கு ஐஎன்சி பற்றி நல்லா ப்ரீஃபாக. அதில் வந்து ஒரு செஷன்னா கராச்சி செஷன் நடக்கும். அதில் வந்து அவர் சொல்லுவார், சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சொல்லுவார். அந்த சமயத்தில் காந்திஜி வந்து காட்டேஜுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார், மிஷின்ஸ்லாம் வேணாம். அவரோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ கிளாஸில் இருக்கிற மக்கள் வந்து பயன்பெறணும், அதனால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணி அதவே தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும், மிஷின்ஸ்லாம் வேணாம், அது வந்து பீப்புளை வந்து ஓவர் டாமினேட் பண்ணிடும் அப்படின்னு அவரோட திங்கிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி பை ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால தான் நம்ம நாட்டில் வந்து பாவர்ட்டியே இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. அதனால் பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணணும்னா ஈக்குவாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்கணும். எந்தவித கேஸ்ட்டும் ரிலீஜியனும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து ஈக்குவாலிட்டி பேஸ்டாக தான் ஒரு சிலர் வந்து படிக்க போகிறாங்க, இன்னும் சிலர் வந்து படிக்க போகாமல் இருக்கிறாங்க, நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கு போகிறாங்க, படித்தவங்க டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கு போகிறாங்க, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ரைட், இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறது கம்மியாக இருக்குது. இதனால தான் வந்து பாவர்ட்டி ஆகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்ரி சிட்டிசன் ப்ராக்டிஸ் ரிலீஜன், எல்லாருமே ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாடுன்னு வரப்போ வி ஹாவ் டு நாடுன்னு வரப்போ நம்ம எல்லாமே வந்து ஒன்றா இருந்து ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட கான்செப்ட். ரைட், அதுக்கப்புறமேட்டா ஆன்டி காஸ்ட் ஐடியாலஜி மூமெண்ட் வந்து ஃபெயில் டு ரிஃப்ளெக்ட். இவங்க பண்ண எல்லா நேஷ்னல் மூமெண்ட்டுமே இந்த ஆன்டி காஸ்ட் ஐடியாலஜியை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களோட நோஷன் எல்லாமே வந்து விடுதலை வாங்கணுன்றதில் இருந்ததுனால கேஸ்ட்டை வந்து அவங்க அப்போவே ஒழிக்கலை. இதான் ஒரு விஷயம். நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷன். இந்தியா வந்து அப்போது ஃபெட்ரலாகவே இல்லை. ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது இப்போ கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரிக்கு கீழே உள்ளார ப்ரொவின்சஸ் இருக்குது. இந்த கண்ட்ரியும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா. இவங்க வந்து ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் வந்து ஷேர் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து ஃபெடரல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரலாக கிடையாது, ப்ரொவின்சஸ்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சிங்கிள் நேஷன் அப்படின்னு வரப்போ, பட் இப்போ வந்து இந்தியா வந்து குவாசி ஃபெட்ரலாக இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு சில கண்ட்ரிஸ் இன்னமும் கூட ஃபுல் ஃபெட்ரல் நேச்சரோடு இருக்குது. ரைட், கொலோனியல் மேட் செக்ரிகேஷன் ஃபார் அட்மெண்ட் பர்பஸ். அதாவது கொலோனியல் வந்து இந்த அட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் தனித்தனியாக பிரித்து வச்சு ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரைட், இப்போது அர்லி இயர்ஸ் இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, இந்த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், என்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதோ அன்னைக்கு நேரு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறது த்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ட்ரூ நேஷ்னல் ஹுட், நம்ம எல்லாத்துக்குமே வந்து தேச பண்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியன் சோஷியலிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச், அதாவது நம்ம சமூகத்தில் நிறைய சொசைட்டியல் சேஞ்சஸ் நிறையா பண்ணணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு, இனிமேட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு முன்வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேஜராக இருந்தது 3 pillars. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் க்ரோத். ஃபஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப வந்து கீழே இருந்தது. நம்மள்கிட்ட ஃபர்டைல் லேண்ட் இருக்குது, பீப்புள் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, லேபர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் அப்போ வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தது. இப்போ நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் க்ரீன் ரெவல்யூஷன் தான். ஓகேங்களா. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வரணும் அப்படின்றதும் இருந்தது. இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, அதை வந்து டெவலப்பும் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்தது. இது இல்லாமல் மிக்ஸ்டு எக்கனாமியும் கொண்டு வரணும் அப்படின்ற பில்லர்ஸை முன் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் டெமோக்ரஸி வந்து நேஷ்னல் இன்டகிரேஷனோடு இருக்கணும். காந்திஜி வந்து எப்படிப்பட்ட இந்தியாவை பார்த்தாரு அப்படின்னா, எண்ட் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது ஸ்லேவ்ஸ்
தொழில் ஸ்லேவரி வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும், ஸ்லேவரியே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து சொசைட்டிக்கு ஒரு வீக்னஸ்ஸே. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய வந்துடும், மற்றது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம் அப்படின்றது அவரோட ஃபோர்காஸ்ட். அதாவது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி நினச்சி பார்க்குறாரு அப்படி. அதாவது 1947 இருந்த லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா 7.9% தான். இப்போ இட் இஸ் கம்மிங் அபவ் 80%. ஆனால் அப்போ வந்து 7.9% தான் இருந்தது. த ரீசன் பீங் அப்போ வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ரைட். இது இல்லாமல் அந்த அவங்களோட வச்சிருந்த நம்பிக்கைக்கெலாம் ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. எப்போ அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தப்போலாம் கரீபி ஹட்டாவோ அப்படின்ற நிலைமைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரீபி ஹட்டாவோ மீனிங் என்னது? கரீபி அப்படின்னா புவர், ஹட்டாவோ அப்படின்னா ஒழிக்கிறது, அதாவது வறுமையை ஒழிக்கிறது. ஓகேவா? வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு, அதாவது இந்தியாவே வறுமையில் தான் இருந்தது, அதே ஒழிப்போன்ற அளவுக்கு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1971 தான் அவங்க அந்த மாதிரி சொன்னது. நவிலே மேக்ஸ்வெல் அவர் வந்து அவர் ஆர்டிக்கலில் சொன்னது, இந்தியன் டெமோக்ரஸி வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிருக்கு. இதில் வந்து நிறைய விஷயமா வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிருக்கு. அது வந்து கேஸ்ட்டு, கம்யூனிசம், ரீஜனலிசம். என்னதான் நீங்கள் டெமோக்ரஸி அப்படின்றத கொண்டு வந்தாலும் கூட கேஸ்ட்டு, கம்யூனிசம் இப்படிலாம் சொல்லி அடிச்சுட்டு தான் இருப்பீங்களே ஒழிய ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களால கொண்டு வர முடியாது. அதனால் இது வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கே, இந்த டெமோக்ரஸின்ற ஃப்ரேம் ஒர்க்கே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவரில் இன்னும் சில நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகாவே நம்ம வந்து சைனா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் வந்து நம்ம வார் தொடுத்துருக்கிறோம். ரைட். அதுக்கப்புறமேட்டு நேரு இறக்குறாரு, இந்திரா காந்தி வந்து பிஎம்மாக வராங்க. அவங்களும் வந்து ஒரு சில ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்து இந்தியாவை நான் நல்லா டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து அந்தளவு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இதெல்லாமுமே ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக போயிடுச்சு. ரைட். இதுக்கப்புறமேட்டு இந்தியாவும் ஒரு சில சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்தியா வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 நடந்த மாதிரி இந்தியாவுக்கும் தேவைப்படும் போல், சைனாவில் நடந்த ஒர்க்கர்ஸ் ரெவல்யூஷன் மாதிரி தேவைப்படும் போல் இப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இந்தியா கன்சாலிடேட் பண்ணி ஸ்டேட்டஸ் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. அந்த சேலஞ்சஸில் 6 இருக்குது கேட்டகிரியாக. அது என்னென்னு பார்க்கலாம். முதல் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம் எதுக்காக? அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக. அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா லேண்டை நிறைய பேத்துக்கு பிரித்து கொடுத்து அக்ரிகல்ச்சரை ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒருத்தரையே வந்து லேண்ட் லார்ட்கிட்ட மட்டுமே இருந்து நிறையா அது வந்து பீசன்ஸே வேலை பார்த்தா சரி வராது. ஒவ்வொரு பீசன்ஸ்க்கும் தனித்தனியாக லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ரிஃபார்ம் கொண்டு வருது. இன்னொன்று வந்து டெமோக்ரட்டைசேஷன், குடியாட்சியை கொண்டு வருது. நிறையா இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபேஷனை நிறைய என்கரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதை கொண்டு வருது. இதில் ஒரு சேலஞ்ச் இருந்தது. இன்னொன்று கன்சாலிடேஷன் ஆஃப் ஸ்டேட்டை கன்சாலிடேட் பண்ணுறது. இப்போ இந்தியா அப்படின்னு இருக்குன்னா இதை கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ கீழே வந்து தமிழ் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இங்கே வந்து மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறப்போ ரீஜன் வைஸாக பிரிக்கிறதா, இல்லை லாங்குவேஜ் வைஸாக பிரிக்கிறதா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறதா, இதில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. இது இல்லாமல் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, வறுமையும் இருந்தது, ஈக்குவாலிட்டி இல்லாததும் இருந்தது. இது மட்டும் அல்லாத ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ரூரல் வந்து ரொம்ப கீழ்த்தங்கி இருந்தது. அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணால் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க, அந்த விஷயத்தில் சேலஞ்சஸ் இருந்தது. இன்னொரு விஷயம் லாங்குவேஜில் சேலஞ்சஸ் இருந்தது. என்ன தான் நம்ம வந்து சின்ன சின்னதாக பார்ட் பண்ணி பிரித்தாலும் கூட, ஸ்டேட்ஸாக பிரித்தாலும் கூட ஒரு சில லாங்குவேஜஸை வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்டேட்டாக ஆக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருந்தது. எலெக்ஷன் ஸ்ட்ரென்தனிங், அதாவது எலெக்ஷனும் ஓரளவு வந்து ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிச்சிது. ஏன்னா டெமோக்ரஸி அப்படின்றதுனால நம்ம ரொம்ப டிபெண்டாக இருந்தது எலெக்ஷன் தான். அதில் வந்து குடிமக்களில் இருக்கிற ஒருத்தரே வந்து லீடராக ஆக போகிறாங்க அப்படின்றப்போ அது நல்லா நடத்தணும். அதுக்காக தான் அவங்க கொண்டு வந்தது ஏஜ், அதாவது ரைட் டு ஓட். அதை வந்து 21 ஏஜ் ஆக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 18 இயர்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி அதாவது நம்ம எப்போ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதோ அப்போ 21 தான் இருந்தது. அதுமாதிரி 1951-52 சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே எலெக்ஷன் அப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து சிம்பிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தது 1951-52 தான். ஜஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு நடத்தின எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா 5% தான் இன்வேலிட் ஓட்டு இருந்தது. அப்போ வந்து இன்வேலிட் ஓட்டு அப்படின்னா கள்ள ஓட்டு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 5% தான் இருந்தது. மீதி 95% வந்து எல்லாருமே நல்ல ஓட்டை தான் போட்டிருந்தாங்க. 40% வந்து விமனோட ஓட்ஸ் அதில் இருந்தது. ரைட். அதுக்கப்புறமேட்டு காங்கிரஸ்
காங்கிரஸ்க்கு வந்து 75% சீட் கிடைக்குது அந்த எலெக்ஷனில். அவங்களும் லோக்சபாவில் போய் உட்காடுறாங்க. இது மட்டும் இல்லாத 68% ஸ்டேட்ஸ்லேயுமே ஓட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகுது. ஒரு 3 எலெக்ஷன், அதாவது உடனே எலெக்ஷன் ஃபஸ்ட் டைம் நடந்தோடனேயுமே வந்து நல்ல டெமோக்ரஸியை நம்ம ரீச் பண்ணிடல. 3 எலெக்ஷன், அதாவது 15 இயர்ஸ் கழிச்சு தான் ஒரு டெமோக்ரஸியோட டீப் ரூட்டையே வந்து நம்ம அடைகிறோம். ரைட்? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் எதுவும் கமெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு ரிலீவ் பண்ணுங்கள். இது இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.